ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டுக்கான அடுத்த செக்ஷன் த பிளேன் அப்படிங்கிறது பார்ப்போம். பிளேன்னா என்னன்னு தெரியுமாப்பா? ஜென்ரலாக பிளேன்னு சொல்லும்போது அது ஒரு தளம், சரியா? அந்த தளத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிகிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட்டு ப்ளஸ் என்னது டின் ஈக்குவல் டு 0. ஏபிசி எல்லாம் கிவன் ரியல் நம்பர்ஸு அண்டு ஏபிசி எல்லாம் நாட் ஆல் 0, எல்லாமே 0வாக இருக்காது. இப்போ இந்த கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆர் நாட் ஆல் 0 இஸ் ஈக்குவலன்ட் டு த கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஆனது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்கு இது ஈக்குவலண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தளம் இருக்குது அப்படின்னா அந்த தளத்தில் வரக்கூடிய சமன்பாடு என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த தளத்தில் வரக்கூடிய புள்ளிகள், அதாவது 2 புள்ளி இருந்ததுன்னா 2 புள்ளியை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இணைக்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும், சரியா? அந்த மாதிரி 2 புள்ளிகள் வந்து ஒரு சமன்பாட்டுக்கு செங்குத்தாக இருந்தால் எப்படி, அந்த மாதிரி சில கணக்கு வந்து இதில் என்னன்னு பார்ப்போம், சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ங்கிறத அதனுடைய ஈக்குவேஷன் நான் சொன்னேன், சரியா? இப்போ அதில் ஜியோமெட்ரி லோக்கஸ் அப்படிங்கிறது இஸ் அ பிளேன். ஜியோமெட்ரி லோக்கஸ்னால் இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதா சொல்லுவோம். அல்லது ஒரு புள்ளி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ற மாதிரி. இட்ஸ் அ பிளேன் இஃப் இட் இஸ் சச் தட் இஃப் பி அண்ட் கியூ ஆர் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த லோக்கஸ். அந்த லோக்கஸ்ங்கிறதுல வந்து பி அண்ட் கியூங்கிறது ஏதாவது 2 புள்ளிகள் அப்படின்றதுன்னா தென் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த லைன் பிக்யூ. அப்போனா என்ன அர்த்தம்? பிக்யூங்கிறது ஒரு லைனு, சரியா? அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இஸ் ஆல்சோ எ பாயிண்ட் ஆன் த லோக்கஸ். இப்போ ஒரு புள்ளி 2 புள்ளிக்கு இடையில ஒரு கோடு வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த கோட்டின் மேல் வந்து அடுத்தடுத்து எத்தனை புள்ளிகள் வேணாலும் நம்ம வைக்கலாம். அந்த லைனை வந்து லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். பிக்யூங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டுனா பிக்யூக்கு இடையில ஒரு ஆர் வந்ததுன்னா, ஆறுங்கிற பாயிண்ட் வந்ததுன்னா பிஆருங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, ஆர்கியூங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, சரியா? அந்த மாதிரி வரக்கூடியது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஆஃப் த டிகிரியும் வந்து எக்ஸ்ஒய் இசட்டில் வந்து ஒரு பிளேன் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு 2 சமன்பாடு எடுத்துக்கிறோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஏஎக்ஸ்1 ப்ளஸ் பிஒய்1 ப்ளஸ் சிஇசட்1 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அது மாதிரி அடுத்தது x2 y2 z2ன்னு 2 சமன்பாடு எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை கேயால் பெருக்கி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம், சரியா? செகண்ட் ஈக்குவேஷனை கேயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பார்த்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் 1 + k, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே 1 + kயால் வகுத்தல், அதாவது டிவைட் பண்ணும்போது இந்த டிங்கிறதுல இருக்கக்கூடிய 1 + k வந்து கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். கேங்கிறது நாட் ஈக்குவல் டு -1, சரியா? அது மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். சப்போஸ் -1 இருந்ததுன்னா கீழே என்ன ஆகிடும்? நமக்கு 0ன்னு வரும். 0ன்னு கீழே டினாமினேட்டரில் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? இன்ஃபினிட்டி. எனிதிங் பை 0ங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ இந்த ஒரு இதுவானது, இந்த சமன்பாடானது பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தின் சமன்பாடு மாதிரி இருக்கா? அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? x1 + k x2 / 1 + kன்னு இருக்குது. இது வந்து yங்கிற இடத்துல இருக்குது, இது இசட்டுங்கிற இடத்துல இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் ஆனது xy zங்கிற இதில் எழுதும்போது அது என்னென்ன ஆகுதுன்னா எக்ஸுங்கிற இடத்துல x1 + k x2 / 1 + k, yங்கிற இடத்துல வந்து y1 + k y2 / 1 + k, zங்கிற இடத்துல z1 + k z1 / 1 + k இருக்கு. இது எல்லாமே அந்த லோக்கஸ், அதாவது அந்த லோக்கஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். இப்போ நம்ம சொன்னோம்ல 2 புள்ளிகள் இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்ததும் வந்து அதனுடைய அந்த லோக்கஸ்னுடைய புள்ளியாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இப்போ கான்வர்ஸ் ஆஃப் த தியரம் வந்து என்னென்னா என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷப்பா. கான்வர்ஸ் ஆஃப் த தியரம் வந்து அந்த a² + b² + c² நாட் ஈக்குவல் டு 0, சரியா? அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் வந்து எல்லாமே ஏபிசி வந்து நாட் ஆல் 0வாக இருந்ததுன்னா a² + b² + c² ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன அசம்ஷனில் கொடுக்குறோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும்போது a² + b² + c² நாட் ஈக்குவல் டு 0, சரியா? இப்போ ஏதோ ஒரு பிளேன் எடுத்துக்கிறீங்க. பிங்கிறது லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். அதாவது
இந்த பிங்கிறது வந்து அந்த பிளேனில் வரக்கூடிய ஒரு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு லென்த்து. சரியா, லென்த்துனா என்னன்னு சொல்லுவோம், என்னப்பா சொல்லுவோம், அது நீளம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன், அதாவது அந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து அந்த தளத்திற்கு போகிற மாதிரி. இல்லாட்டி LMNங்கிறது அதனுடைய டைரக்ஷன் கொசைன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திசை கொசைன்ஸ்னால் என்ன, திசை விகிதம்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திசை கொசைன்ஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு புள்ளி XYZன்னு எழுக்கும் போது அதனுடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா LX + MY + NZ = P அப்படின்னு எழுதிக்கலாம். கேங்கிறது ஃபூட் ஆஃப் த பர்பெண்டிகுலர், ஆரிஜினில் இருந்து அந்த பிளேனுக்கு வந்து கேங்கிறது ஃபூட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். அதை வந்து இந்த பாருங்கள் இங்கே இந்த டயக்ராம் இருக்குது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். XYZ அப்படி இருக்குன்னா ஓங்கிறதுல பார்த்தீங்கன்னா O to Pங்கிறது வந்து அதனுடைய லென்த்துன்னு சொல்லிடுறோம். கேங்கிறது ஏதோ ஒரு புள்ளி, அதாவது இதுலேருந்து வரையப்பட்ட ஒரு செங்குத்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு இருக்குது. சரியா, இப்போ பிகேவும் ஓகே அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பெண்டிகுலர், ஒன்றோட ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி, இப்போ ஓபியினுடைய ப்ரொஜெக்ஷன் தான் ஓகே. சரியா, அப்போ அதனுடைய தொலைவு என்ன சொல்லலாம், இதில் என்ன தொலைவு இருக்கோ அதுதான் அங்கேயுமே வரும். அதனால் ஆரிஜின்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னா L × X - 0 + Y × Y M × Y - 0 அந்த மாதிரி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா LX + MY + NZ அப்படின்ட்டு வரும். சரியா, இதை வச்சு நம்ம பார்க்கும்போது LX + MY + NZனுடைய மதிப்பானது பார்த்திங்கன்னா P. சரியா, இதுதான் வந்து என்னன்னு பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் பீங் சாட்டிஸ்ஃபைட் வித் கோஆர்டினேட்ஸ், அதாவது XYZங்கிற கோஆர்டினேட் வரக்கூடிய எந்த தளமாக இருந்தால் கொடுத்துருக்கிற தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தளத்தின் சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்க முடியும். எப்படி, ஏதாவது ஒரு புள்ளி பிங்கிறது இருந்தது, அதுக்கு செங்குத்தாக ஒரு கேங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வரைகிறோம் அப்படின்னா ஓபியினுடைய ப்ரொஜெக்ஷன் ஓகேன்னு இருக்கும். இதில் வரக்கூடிய இதுதான் என்னது தொலைவு தான், அதுக்கும் நம்ம டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்ம், இதே தான் நம்ம நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவோம். நார்மல் ஃபார்ம்ங்கிறத வந்து LX + MY + NZ = Pன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் நார்மல் ஃபார்ம். இப்போ இதில் வந்து 0 அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், AS + BY + CZ AX + BY + CZ + D = 0 அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன் இட்செல்ஃப் ஆன் த பிளேன், அதாவது இந்த பிளேனுடைய சமன்பாடு அந்த பிளேன்லேயே அதுவே ஒரு பிளேன் ஈக்குவேஷனாக நமக்கு தெரியுது. ஒரு தளத்தின் சமன்பாடு அந்த தளத்துக்குரிய சமன்பாடு தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல, அது மாதிரி. இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொபோர்ஷனல் டுன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தளத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், ஆனால் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஆரிஜின். ஆரிஜின்னா என்னது, அந்த 0 போடும்ல அந்த புள்ளியில் இருந்து அதனோட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு 2 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா, நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னப்பா சொல்லுவோம், x2 - x1 y2 - y1 z2 - z1, அதை வச்சு இங்கே போட்டுறோம். பிளேன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் வந்து 0 தான், ஏன்னா 0லேருந்து தானே ஆரம்பிக்குது. அதனால் இப்போ இதை எப்படி எழுதிக்கிறோன்னா A × ஏங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் 1 × x - 0 ஏன்னா ஆரிஜினுக்கு +5 கண்டுபிடிச்சிங்களா, 5 × y - 0 ப்ளஸ் ஆஃப்ங்கும் போது இது மைனஸ் இருக்கனால -3 × z - 0. இதுதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். சரியாப்பா, அடுத்தது ஒரு சில ஃபார்முலா இருக்குது டைரக்ஷன் கொசைன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி. அப்புறம் அந்த ஃபார்முலா பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம், அதாவது என்ன சொன்னால் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ்லேயே டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் இதை பார்த்தோம் இந்த மாதிரி. இப்போ இந்த கணக்கு பாருங்களேன், ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல்ஸ் டு த பிளேன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நார்மல் ஃபார்மில் இருக்கக்கூடியது தானே. இதில் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணலாம்ப்பா, ± a/√, கண்டுபிடிப்போம்ல, a/√, a² + b² + c², ± b/√, a² + b² + c², அதே மாதிரி ± c/ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, இதில் வரக்கூடிய புள்ளி தான் உங்களுக்கு தேவையான அந்த நார்மல். அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்துருக்கேன். அடுத்தது 2 சமன்பாடு கொடுத்து அதுக்கு நார்மல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா 2 சமன்பாடு எதுக்குன்னா தளத்தின் சமன்பாடு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஒன்னோட ஒன்று பர்பெண்டிகுலருக்கு நம்ம ஏற்கனவே
ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 ஈக்குவல் டு 0. இது ஏபிசி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு. இது அதாவது இது A1 B1 C1, இது A2 B2 C2. அதை வச்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்ததுன்னா அந்த கொடுத்துருக்கிற ரெண்டு சமன்பாடுமே என்னது நார்மல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டுமே பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது தெரியும். சரியா? அடுத்தது வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸு, அதாவது ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸுக்கு பார்த்தோம். ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸ்க்கு இதான்ப்பா ஃபார்முலா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1 பை ரூட் ஆஃப் சம்மேஷன் எது கொடுத்துருக்கேன்னா இந்த சம்மேஷன் என்ன அர்த்தம்னா ரூட் ஆஃப் A² ப்ளஸ் B² C² சேர்த்து எழுதுறதுக்கானது. ஆக்சுவலாக இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் A² ப்ளஸ் B² ப்ளஸ் C². அது சிம்பிளிஃபைடாக சம்மேஷன் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இது வந்து சம்மேஷன் A1² ரூட்டில் A1² ப்ளஸ் B1² ப்ளஸ் C1². சரியா? இப்போ இதுலேயும் பேரலல் அப்புறம் பர்பண்டிகுலர்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர்னு பார்க்கும்போது மேலே உள்ளது ஈக்குவல் டு 0 வரும். பேரலல்னு பார்த்தீங்கன்னா A1 பை A2 B1 பை B2 ப்ளஸ் C1 பை C2 அந்த மாதிரி வரும். சரியா? அந்த கண்டிஷனும் இருக்குது. இப்போ ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அதே ஃபார்முலா இப்போ நம்ம போட்டோம்லப்பா, அதாவது என்ன சொல்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோம்ல A பை ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் B பை அப்படிங்கிறது அதை போட்டுட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதாவது இந்த ஒரு மதிப்பு வருது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு ஒரு, ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடியதுக்கு ஒரு மதிப்பு இந்த இதில் கண்டுபிடிச்சிடும் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல் ஒன்று வந்துடுது. இப்போ இதுதான் L1 M1 N1. சரியா? அடுத்தது L2 M2 N2. ஆனால் நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், LMNங்கிறது இது L1 M1 N1. ஃபார்முலா என்ன ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸுக்கு இந்த ஃபார்முலாவில் L1 அப்புறம் என்ன வரணும் MM1 அப்புறம் என்ன வரும் NN1. சரியா? அதை பிரதியிட்டு பார்க்கணும். அதை பிரதியிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த இது வந்துருப்பான். இப்போ காஸ் டீட்டாங்கிறது ஈக்குவல் டு 4/21 சொல்லுவோம். டீட்டாவோடது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/21. அதான் இதுக்குரிய ஆன்சர். அதே மாதிரி சிமிலர் சம்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது Pங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் த்ரூ த பாயிண்ட் P அண்ட் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக ஒன்று எழுதுவோம். அதாவது இது என்னென்னா A இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 ப்ளஸ் B இன்ட்டு y மைனஸ் y1 ப்ளஸ் C இன்ட்டு Z மைனஸ் Z1. இப்போ x1 y1 Z1 என்னன்னா இங்கே 3 1 2 இருக்குது. அதை வச்சு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னாவே இந்த ஃபார்முலாவில் தான் வச்சு போட்டிருக்கோம். அடுத்தது இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z ப்ளஸ் 7ங்கிறதுல இந்த 7 வந்து ஈக்குவல் டு -7 அங்கே கொண்டு போயிடுங்கப்பா. அப்புறம் அதை டிவைட் பொசிஷனில் கொண்டு வாங்க. அப்புறம் x பை a ப்ளஸ் y பை b ப்ளஸ் z பை c அப்படி கொண்டு வந்துக்கலாம். சரியாப்பா? அதுதான் xyனுடைய இன்டர்செப்ட், xyzனுடைய இன்டர்செப்ட். சரியா? இது மாதிரி சில சிமிலர் சம்ஸ் கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷனு அடுத்த 2 ஈக்குவேஷனுக்கு நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்மேட்டு, அடுத்தது 3 ஈக்குவேஷன்ஸுக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்கிறதுனா என்ன ஃபார்மேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷனுக்கு 3 பாயிண்ட்ஸை கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது A இன்ட்டு என்ன பண்ணலான்னா எக்ஸ் மைனஸ் A இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் B இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ப்ளஸ் C இன்ட்டு Z ஆமாம் Z ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை வந்து இதில் பிரதிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி போடணும்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டு பர்பண்டிகுலர் டு என்னன்னு சொல்லுவோன்னா 2 ஈக்குவேஷன்ஸாக இருந்ததுன்னா என்ன ஒரு ஃபார்மேட்டுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் 2 பாயிண்ட்டு ஒரு ஈக்குவேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா, அப்புறம் 2 பாயிண்ட்டு ரைட் ஆங்கிள்ஸில் இருந்ததுன்னா, 3மே கோப்ளைனார் 3 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அது கோப்ளைனார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான என்ன கண்டுபிடிக்கணும்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் வந்து கோப்ளைனார்னு சொல்லும்போது ஒரு புள்ளி வச்சு எத்தனை லைன்ஸ் வேணாலும் வரையலாம். அதே மாதிரி பிளெயின் தளத்தின் சமன்பாட்டில் வந்து வரக்கூடிய கோப்ளைனார்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 பாயிண்ட்ஸே நம்ம இந்த டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அனிகோவேன்னு சொல்லுவோம். அதில் நம்ம வேல்யூஸை வந்து பிரதியிட்டு பார்த்தோம்னா அதனுடைய மதிப்பு வந்து 0ன்னு வரணும்.
இப்போ அது மாதிரி 0ன்னு வருதா. இப்போ இது வந்து வேறு ஒரு மெத்தடாக இங்கே போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் உள்ளதை எழுதிக்கிறாங்க. செகண்டை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா செகண்டை வரக்கூடிய இதை புள்ளிகளாக அப்படியே எழுதிக்கிட்டு இது ஏபிசின்னு வச்சு இந்த 2 புள்ளிக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு போட்டு ஏபிசினோட மதிப்பை கண்டுபிடிச்சி இப்போ இங்கே போட்டிருக்காங்கல்ல, அதாவது இந்த இதில் வந்து என்ன சொல்லலாம்னா 4x இது எப்படி எங்கே வந்து தெரியுதா, அதை வந்து 4x ஏபிசிக்காக 4x -3y + 2z - 3ங்கிறதுல இதில் வந்து எக்ஸனுடைய மதிப்பு ஒய்னுடைய மதிப்பு இசட்னுடைய மதிப்பு எது 4வது புள்ளியே இதில் பிரதிடுறாங்க. முதல் புள்ளியை வச்சு இதை போட்டுடுறாங்க. 2 புள்ளிகள் அடுத்த 2 புள்ளிகளை ஏபிசியாக வச்சு ஏபிசியை கண்டுபிடிச்சி முதல் புள்ளியில் வந்து அதை பிரதிட்டுக்கிறாங்க. 4வது புள்ளி இருக்குல்ல 3 3 சைஃபன் அந்த இதை வந்து XYZக்கு பிரதிடுறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது என்னவாகுதுன்னா 0ன்னு வருது. 0ன்னு வந்ததுன்னா கொடுத்துருக்கிற 4 புள்ளிகளுமே வந்து நம்ம கோப்ளானார் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி ஒரு சிமிலர் சம்ஸ் இருக்குது உங்களுக்கு. 2 இருக்குது இதில். பைசெக்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இதே மாதிரி பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பிளேன் ஒன்றுத்தில் மூவ் ஆகி போகுது அப்படிங்கும்போது அந்த பிளேன் த்ரூ பாயிண்ட் பி பர்பண்டிகுலர் டு ஓபி மீட் த ஆக்சஸ். அந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் இருக்கிற மாதிரி. இப்போ இதை நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி கியூ, அந்த கியூனுள்ளேருந்து நகரக்கூடிய ஒரு புள்ளியானது உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கிறோம்னா ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறத அதனுடைய புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் ப்ளஸ் காமா இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். அதாவது இந்த நார்மல்ஸ் ஈக்குவேஷனை வச்சு போட்டுக்கிறோம். ஓஏ இது வரும், ஓபி இது வரும், ஓசிங்கிறது இது வரும். சரியா? ஓஏங்கிறது x1, ஓசிங்கிறது ஓபிங்கிறது y1, ஓசிங்கிறது z1. அதை வச்சு பார்த்தோம்னா 4வது ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு இது 1/1/ன்னு சொல்லும்போது இதுவும் 1/ல வந்துடும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதாவது 2 மற்றும் 4 இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சரோ அது வந்துடும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே நீங்கள் சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணி அதாவது ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போட்டிருக்கதை வச்சு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் பேரலல் அப்படிங்கிறது வந்து இந்த சம்மானது ஒரு 2 மார்க்ஸில் 5 மார்க்கில் கேட்பாங்கப்பா. இந்த லாஸ்ட் 12ங்கிறத வந்து அதை மட்டும் கேங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? அந்த சமன்பாடு மட்டும் சமன்பாட்டில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட் 12 இருக்குது பார்த்தீங்களா, அதை கேன்னு வச்சுட்டு இந்த கொடுத்துருக்கிற புள்ளியை அதில் பிரதிட்டு பார்த்தீங்கன்னா கேயோட மதிப்பு என்ன வருது அந்த கே மதிப்பை இந்த இதில் பிரதிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய சமன்பாடு தான் நமக்கு தேவையான ஒரு பிளேன் ஈக்குவேஷன். சரியா? அப்புறம் ஆங்கிள் பிட்வீனில் வருது. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனுன்னு ஒன்று வருது. அப்புறம் வந்து இதுவும் அதே தான், ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பர்பண்டிகுலர் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் இந்த இது வந்து எல் லாம்டா ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருதில்ல, ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் டேன் ஆல்ஃபா. அது வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம்முப்பா. இது ஒன்றுமே இல்லை, காஸ் ஆல்ஃபாவுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் எம்ங்கிற இடத்துல வந்து என்னங்கிற இடத்துல லாம்டான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன், ஏன்னா இசட் ஆக்சஸில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற பிளேனில் இருக்கும்போது இசட்டோடது நமக்கு என்னவாகும்னா 0ன்னு வரும். அதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் லாம்டா இசட் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய், ஏன்னா இசட் ஆக்சஸ் வரும்போது எக்ஸ்ஒய் பிளேனுங்கும் போது இசட்டில் வந்து 0ங்கிறதுனால இதை எடுத்துக்க மாட்டோம். அடுத்ததில் இது லாம்டா இசட்டுன்னு வருது, அதை காஸ் ஆல்ஃபாவில் கொண்டு வந்துட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபாங்கிறது நமக்கு என்ன ஆகும், இது சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது இந்த பக்கம் வந்ததுன்னா 1 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். அதை சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சொல்லிடலாம். இப்போ சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா சொல்லிடலாம். இந்த எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இங்கிட்ட இருக்கிறது அங்கிட்ட வந்ததுன்னா இதுக்கு பொதுவாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா -1ன்னு வரும். இது வந்து tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ லாம்டாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் tan ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். சரியாப்பா? அடுத்தது இதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இது. அப்புறம் இந்த பைசெக்டார்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். அது பைசெக்டாருங்கிறது என்னென்னா 2 சமன்பாடு இருக்குது அப்படிங்கும்போது அந்த 2 சமன்பாடு அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் 2 பிளேன்ஸில் வந்து
அது எப்படி பைசெக்ட் பண்ணுது, அதே மாதிரி அதனோட அக்யூட் ஆங்கிள் என்ன, அப்டியூஸ் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எங்கிட்ட எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறீங்க. பையில் வந்து என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இதுவும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வருமா. பட் காஸ் தீட்டான்னு எழுதும்போது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டாவில் இதுக்கு பையில் வந்து எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்களா 5x என்ன வருதுப்பா, ஏன்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும்ல, அதை வச்சு சொல்கிறோம். சரியா? இந்த முதல் சமன்பாடு பாருங்கப்பா, அதாவது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடியது அப்படியே கீழே எழுதிக்கணும். ஆனால் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இதில் கன்சிடர் பண்ணும்போது 25 ஸ்கொயரு, சாரி 5 ஸ்கொயர்னா 25, 1 ஸ்கொயர்னா 1, 4 ஸ்கொயர்னா என்ன வரும், 4ன்னு வரும், இங்கே 16 வரும். மேலே உள்ளதில் வந்து காஸ் தீட்டாங்கும் போது இது A1 A2 அல்லது என்ன பண்ணலாம், L1 L2 அப்படிங்கிற மாதிரி. 5 × 2 10, -1 × -1னா +1, 4 × 2ன்னு பார்த்தீங்கன்னா 8. சரியா? அப்போ இதில் வந்து 1/√42ன்னு வருது. இப்போ இதை வந்து tan ஸ்கொயர்னு சொல்லும்போது sec ஸ்கொயர் தீட்டா -1, காஸ் ஸ்கொயருக்கு 1/√42 வருதுன்னா சீக்கண்ட் தீட்டா வந்து √42ன்னு வரும். சீக்கண்ட் ஸ்கொயர்னா 42 - 1, அப்போ 41ன்னு வரும். tan தீட்டாவோடது வந்து 41√41 > 1ன்னு வரும். இது வந்து 45 டிகிரியை விட கிரேட்டராக இருக்குது. அப்புறம் வந்து ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ் 1 and 3, இதில் வந்து இது ஆங்கிள் ஆஃப் பிட்வீன் த பிளேன்ஸ் 1 and 3 கன்சிடர் பண்ணும்போது > 45 டிகிரியாக வரதுனால இது ஆஸ்டர்ஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அதை ஒன்று அப்படியே சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒன்று அப்டியூஸ் ஆங்கிளில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன வரும்னா அக்யூட் ஆங்கிளில் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவோம், குறுங்கோணம் விரிகோணம். என்னப்பா, குறுங்கோணம்னா 90 டிகிரிக்கு கீழே இருக்கிறது, விரிகோணம்னா 90 டிகிரிக்கு மேலே இருக்கிறது. சரியா? அந்த மாதிரி ஒரு இதில் வரும் இது. அடுத்தது ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேர் ஆஃப் பிளேன்ஸ், 2 பிளேன்ஸினுடைய இதை வந்து பெருக்கி போட்ட மாதிரி இருக்கும். இதை ஏபிசி எஃப்ஜிஹெச் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் இதை பிரதிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0ன்னு வந்துடணும். வந்ததுன்னா நமக்கு இது ஓகே, அதாவது இது பேர் ஆஃப் பிளேன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ப்ரூவ் தட்டுன்னு ஆங்கிள் பிட்வீன்னு சொல்லும்போது இந்த பேர் ஆஃப் பிளேன்ஸில் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, tan θ = +or -2 × இது வருது. சரியா? இதுக்கான மதிப்பை நீங்கள் பிரதிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்னா 1 + tan ஸ்கொயரா, அப்போ இது 81/6 வரும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயரை வந்து காஸ் தீட்டாவாக மாற்றும் போது இது வந்து சீக்கண்ட் தீட்டான்னு சொல்லும் போது இது எப்படி வரும்னா 9/8 1 இது சீக்கண்ட்னு சொல்லி பார்க்கும்போது 9/4 வரும். அப்போ காஸ் தீட்டாங்கும் போது 4/9 வரும். அப்போ தீட்டாவோட மதிப்பு வந்து காஸ் இன்வர்ஸாக 4/9. சரியாப்பா? இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் முடியுதுப்பா. இதில் எதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்ததுனால கொஞ்சம் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அடுத்த கிளாஸில் என்னங்கிறது பார்ப்போம். சரியாப்பா? தேங்க்யூ.